அம்பாஜி மாதா கோயில் இந்தியாவின் குஜராத்தில் உள்ள ஆரவல்லி மலைத்தொடரில் வடக்கு குஜராத் மாநிலத்தின் பனஸ்கந்தா தாலுகா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்து தெய்வமான துர்காவின் வெளிப்பாடாக நம்பப்படும் அம்பாஜி என்றும் அழைக்கப்படும் அம்பா தேவிக்காக இந்த கோயில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்து மதத்தில் மிகவும் புனிதமான ஆலயமாக கருதப்படும் 51 சக்தி பீடங்களில் இக்கோயில் ஒன்றாகும். சக்த சக்தி மதம் எனப்படும் இந்து பிரிவால் ஸ்ரீ அம்பாவின் சன்னதி மிகவும் உயர்வாக மதிக்கப்படுகிறது. சைதேவியின் இதயம் இங்குதான் விழுந்ததாக கருதப்படுகிறது. அராசூரி அம்பாஜியின் சொர்க்க கோவிலின் தேவியின் சிலையோ அல்லது படமோ இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்ரீ விஸ்வ எந்திரம் உச்ச தெய்வமாக போற்றப்படுகிறது. புராணங்களின்படி மூல கோயில் மாதா அம்பே அரசூரிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது கப்பர் மலை என்ற மலையின் உச்சியில் கட்டப்பட்டுள்ளது. சிவனின் தாண்டவ நடனத்திற்கு பிறகு சதிதேவியின் உடல் 51 புனித துண்டுகளாக சேர்ந்த பிறகு அவரது இதயம் விழுந்த இடம் இது. ராஜா தந்தா தேவியை தண்டாவில் வசிக்கும்படி தீவிரமாக கோரும் வரை அசல் தந்தா கோயில் பக்தர்களால் வழிபடப்பட்டது. தண்டாவின் கோயிலை அடையும் வரை ராஜா ஒரு முறை கூட திரும்பி பார்க்க கூடாது என்ற நிபந்தனையுடன் தேவி அவரது கோரிக்கையை நிறைவேற்றினார். அவர் அவ்வாறு செய்ய தவறினால் தேவி நகரமாட்டாள். அதன்படி ராஜா தேவியை தண்டாவின் இடத்திற்கு நோயாளிகளுடன் அழைத்துச் சென்றார். தேவியின் கணுக்கால்கள் சத்தமிட்டு ராஜாவின் பின்னால் அவள் அசைவுகளை குறிப்பது போல் தோன்றியது. இருப்பினும் ராஜா தனது ஆர்வத்தை தடுக்க முடியாமல் ஒரு சிறிய பார்வையாக திரும்பி பார்த்தார். தேவி ஒரு அங்குலம் கூட அசைய மறுத்து விட்டார். ஏமாற்றமடைந்த ராஜா அங்கிருந்து செல்ல வேண்டியிருந்தது. தேவி தனது தங்குதலை நிறுத்திய இடம் அம்பாஜி கோயில். சில யாத்திரிகர்கள் அம்பாஜி கோயில்கள் இரண்டையும் பார்வையிடும் வரை தங்கள் வருகை முழுமையடையாது என்று கருதுகின்றனர். வேத காலத்திற்கு முந்தைய காலத்தில் இருந்தே இந்த கோயில் வழிபடப்பட்டு வருகிறது. கப்பர் மலையில் புகழ்பெற்ற வேதகாலத்து நதியான சரஸ்வதி நதியின் தொடக்கம் அமைந்துள்ளது. இது போன்ற அற்புதமான வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.